ஓவர் கிவிங் அண்ட் லவ். இங்கே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, அன்கண்டிஷனல் லவ்ங்கிற பேரில் ஓவர் கிவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அன்கண்டிஷனல் லவ்னா நம்ம பவுண்ட்ரிஸையும் சேஃபாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்மளோட பார்ட்னர்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மளோட மொத்த அன்பையும் அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அந்த கேஸில் 2 பேருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்காது. ஆனால் ஓவர் கிவிங்கில் எங்கே நம்ம பார்ட்னர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயும், நம்ம நிறைய லவ் கொடுத்தா தான் அவங்களுக்கும் நம்ம மேலே லவ் இருக்கும் அப்படிங்கிற தாட்லேயும், நம்ம பவுண்ட்ரிஸையும் தாண்டி நம்ம ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு யோசித்து நம்ம நிறைய அன்பு கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த கேஸில் எமோஷ்னல் ட்ரெயின் அவுட் அண்ட் பர்ன் அவுட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ லவ் நீட்ஸ் பேலன்ஸ். 2 பேரும் ஈக்குவல் எஃபர்ட்ஸ் போட்டால் தான் அந்த லவ் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஹியர் இஸ் த ட்ராப். The more you give, the more they take. ஸோ அதனால் ஒருத்தரோட எஃபர்ட்ஸ் போடுறது கம்மியாகுது, அதை பேலன்ஸ் பண்ணணுன்னு இன்னொருத்தர் எஃபர்ட்ஸ் போட ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 2 விஷயம் நடக்கலாம். இவங்க எஃபர்ட்ஸ் போடுறது இன்னும் குறையலாம், அண்ட் இவங்க கிட்ட இருந்து இன்னும் கூட டிஸ்டண்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கீப் இன் மைண்ட், ஹெல்தி லவ் இஸ் கிவ் அண்ட் டேக். பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறது செல்ஃபிஷ் கிடையாது, இட் இஸ் பேசிக் சர்வைவல். And remember, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்ட்னர், நாட் அ ரெஸ்கியூவர்.